கஞ்சா வழக்கு, பெண் காவலர்களை தரக்குறைவாக பேசிய வழக்கு, குண்டாஸ் சட்டம், இப்படி பல வழக்குகள் போடப்பட்டிருக்கிறது சவுக்கு சங்கர் மீது. சுமார் 18க்கும் மேற்பட்ட வழக்குகள் சவுக்கு சங்கர் மீது பதியப்பட்டிருக்கிறது. இந்த வழக்குகள் தொடர்ந்து நடந்த வண்ணமே இருக்கின்றன. பெண் காவலர்களை தரக்குறைவாக பேசிய வழக்கில் கைது செய்யப்பட்டு கோயம்புத்தூர் சிறையில் அடைக்கப்பட்டார் சவுக்கு சங்கர். அப்போது அந்த சிறையில் இவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக சவுக்கு சங்கர் நீதிமன்றத்தில் புகார் கொடுத்தார். தாக்குதல் நடத்தி இவரது கையை உடைத்து விட்டார்கள் காவலர்கள், சிறை காவலர்கள் என்று அவர் கூறியிருந்தார். இதன் மீதும் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இதையடுத்து கோயம்புத்தூரில் இருந்து வேறு சிறைக்கு மாற்றப்பட்டார் சவுக்கு சங்கர். தொடர்ந்து சவுக்கு சங்கர் மீது பல்வேறு வழக்குகள் பதியப்பட்டது. சமீபத்தில் அவர் மீது பதியப்பட்ட வழக்கு தேவர் சமுதாயத்தை, முக்குளத்தூர் சமுதாயத்தை தரக்குறைவாக பேசினார் என்று ஒரு வழக்கு தற்போது பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இப்படி தொடர்ந்து அவர் மீது பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் கொந்தளித்து போன சவுக்கு சங்கர் நீதிமன்றத்தில் ஆஜராகிவிட்டு திரும்பும் பொழுது, இந்த திமுக அரசு என்னை பார்த்து பயப்படுகிறது, என் மீது தொடர்ந்து பொய்யான வழக்குகளை பதிவு செய்கிறது, தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினும் அவரது மகன் உதயநிதி ஸ்டாலினும் தான் எனது நிலைக்கு காரணம் என்று நீதிமன்றத்தில் இருந்து வெளியே வரும்போது சவுக்கு சங்கர் கத்தி கூச்சல் போடுகிறார். அவையெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. திமுக அரசு என்னை கண்டு அஞ்சுகிறது, உதயநிதி ஸ்டாலின் என்னை கண்டு அஞ்சுகிறார், அதன் காரணமாக தான் தினந்தோறும் திமுக அரசு என்னை பார்த்து பயப்படுகிறது என்று கூறியிருக்கிறார் சவுக்கு சங்கர். இப்படி தொடர்ந்து நடைபெற்ற சவுக்கு சங்கர் வழக்கில் தான் இப்போது ஒரு திடீர் திருப்பமாக அவர் மீது போடப்பட்டிருக்கும் குண்டாஸ் சட்டம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. மெட்ராஸ் உயர்நீதிமன்றம், அதாவது சென்னை ஹைகோர்ட் இந்த தீர்ப்பை அதிரடியாக வழங்கி இருக்கிறது. சவுக்கு சங்கர் மீது போடப்பட்ட குண்டாஸ் வழக்கு அடியோடு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் இவர் கைது செய்யப்பட்டிருப்பதால் உடனடியாக இவரை இந்த வழக்கில் இருந்து விடுதலை செய்கிறோம் என்று கூறியிருக்கிறது மெட்ராஸ் உயர்நீதிமன்றம். இவர் மீது வேறு வழக்குகள் இல்லை என்றால் உடனடியாக சவுக்கு சங்கரை விடுதலை செய்ய வேண்டும் என்றும் கூறியிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். இதுதான் இப்போது அதிரடியாக பேசப்படும் ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இதையடுத்து தான் சவுக்கு சங்கர் மீது முக்குளத்தூர் சமுதாயத்தின் மீது வன்மையாக பேசினார் என்று ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து சவுக்கு சங்கர் மீது பல வழக்குகள் தொடர்ந்து பதிவு செய்யப்பட்டே வருகிறது. இதுதான் இப்போது மிக மோசமான ஒரு நிலைக்கு ஆளாக்கி இருக்கிறது சவுக்கு சங்கரை. சவுக்கு சங்கர் மகாத்மா காந்தி அல்ல. சவுக்கு சங்கர் பல மோசமான வார்த்தைகளை பேசி பல்வேறு எதிர்ப்புகளை சந்தித்திருக்கிறார். குறிப்பாக தமிழக காவல்துறையில் பணியாற்றும் பெண் காவலர்கள் பற்றி அவர் தரக்குறைவாக பேசியிருந்தார். அந்த வழக்கு தான் ஹைலைட் வழக்காக இருந்திருக்கிறது சவுக்கு சங்கர் வழக்கில். அதை தொடர்ந்துதான் அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். சவுக்கு சங்கர் மீது போடப்பட்ட குண்டா சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று ஹேபியஸ் கார்பஸ் மனு போட்டிருந்தார் அவரது தாய். இந்த ஹேபியஸ் கார்பஸ் மனு என்றால் ஆட்கொணர்வு மனு என்று வழக்கறிஞர்கள் குறிப்பிடுவார்கள். ஒரு வழக்கில் ஹேபியஸ் கார்பஸ் மனு தாக்கல் செய்தார், அந்த நபரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் என்பது கட்டளை. நீதிபதிகள் அப்படித்தான் உத்தரவிடுவார்கள். இந்த மனுவுக்குத்தான் ஹேபியஸ் கார்பஸ் மனு என்று கூறுவார்கள். பாபநாசம் சினிமா படத்தில் நடிகர் கமல்ஹாசன் ஒருவருக்கு ஆலோசனை கூறும் பொழுது, உங்கள் மகன் போலீஸ் காவலில் இருப்பதால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வழக்கறிஞரை சந்தித்து ஹேபியஸ் கார்பஸ் மனு தாக்கல் செய்யுங்கள் என்று கூறுவார். அது போன்ற ஒரு மனுவைத்தான் தாக்கல் செய்திருந்தார் சவுக்கு சங்கரின் தாயார். அதை தொடர்ந்துதான் சவுக்கு சங்கர் மீது போடப்பட்ட குண்டாஸ் வழக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அவரை உடனடியாக குண்டாஸ் வழக்கில் இருந்து விடுதலை செய்ய வேண்டும். அவர் மீது வேறு எந்த வழக்குகளும் இல்லை என்றால் உடனடியாக சவுக்கு சங்கரை விடுதலை செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறது மெட்ராஸ் ஹைகோர்ட். இதுதான் சவுக்கு சங்கர் வழக்கில் திடீர் திருப்பமாக ஏற்பட்டிருக்கும் ஒரு முக்கியமான நிகழ்வு. சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டு சுமார் 8 மாதங்களாகிவிட்டன. இப்படிப்பட்ட நிலையில் அவரை உடனே விடுதலை செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். ஆனால் தொடர்ந்து அவர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுக் கொண்டே வருகிறது. பாரதிய ஜனதா கட்சியிடம் காசு வாங்கிவிட்டு பேசுகிறார் சவுக்கு சங்கர், அதிமுகவிடம் காசு வாங்கிவிட்டு பேசுகிறார் சவுக்கு சங்கர் என்றெல்லாம் பல்வேறு குற்றச்சாட்டுகள் கூறப்படுகிறது. பல்வேறு நிறுவனங்களை மிரட்டி காசு வாங்கினார் சவுக்கு சங்கர் என்றெல்லாம் கூறப்படுகிறது. அதோடு இல்லாமல் இன்டர்நெட் மீடியாவில் வலம் வந்து கொண்டிருந்த மாலதியை இவர் அபகரித்து விட்டார் என்கிற குற்றச்சாட்டும் உள்ளது. அது உண்மையோ பொய்யோ அது அவரது தனிப்பட்ட விஷயம் என்று கூறிவிட்டாலும்
இது மக்கள் மத்தியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. சவுக்கு சங்கர் மீதுள்ள இமேஜ் முற்றாக உடைந்து போயிருக்கிறது. சவுக்கு சங்கருக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டது. அவர் தனது மனைவியை விவாகரத்து செய்து விட்டார் அல்லது துரைத்து விட்டார் என்றெல்லாம் கூறுகிறார்கள். ஆனால் இப்போது இவர் மாலதியோடு ஐக்கியமாகி விட்டார். அது ஒருபுறம் சென்று கொண்டிருக்கிறது. அது அவரது தனிப்பட்ட விஷயம் என்று கூறிவிட்டாலும் இந்த வழக்கு, அதாவது இந்த குண்டாஸ் வழக்கு இவர் மீது ரத்து செய்யப்பட்டிருப்பது அவரது ஆதரவாளர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அதிமுக தான் சவுக்கு சங்கர் வழக்கை மறைமுகமாக எடுத்து நடத்தி இருக்கிறது. அதிமுக தான் சவுக்கு சங்கர் விடுதலைக்கு உதவி இருக்கிறது என்று ஒரு சிலர் கூறுகிறார்கள். அதிமுக உதவியதோ, அவரது வழக்கறிஞர்கள் உதவினார்களோ, அல்லது சவுக்கு சங்கர் தானே வாதாடி தனது தாய் மூலம் தானே வாதாடி வெளியே வந்தாரோ, விரைவில் அவர் சிறையை விட்டு வெளியே வருவார் என்கிறார்கள் அவரது ஆதரவாளர்கள். அவர் மீது போடப்பட்டிருக்கும் மற்ற வழக்குகள் அனைத்தையும் ஒரே வழக்காக விசாரிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் சவுக்கு சங்கர். நீதிமன்றமும் அது பற்றி ஆலோசித்து வருகிறது. இந்த மாதம் 30ஆம் தேதிக்குள் சவுக்கு சங்கர் விடுதலை செய்யப்படுவார் அல்லது ஜாமீனில் விடுதலை செய்யப்படுவார் என்று கூறுகிறார்கள் விவரம் தெரிந்தவர்கள். அப்படித்தான் சென்று கொண்டிருக்கிறது சவுக்கு சங்கர் வழக்கின் நிலை. ஆகவே வரும் 30ஆம் தேதிக்குள் சவுக்கு சங்கர் வெளியே வந்து விடுவார். மீண்டும் மீடியாவில் அவரது கருத்துக்களை பதிவு செய்வார் சவுக்கு சங்கர் என்று கூறுகிறார்கள் சவுக்கு சங்கரின் ஆதரவாளர்கள். மீண்டும் சவுக்கு மீடியா தலை தூக்குமா? சவுக்கு மீடியா மீண்டும் மக்களிடம் வரவேற்பை பெறுமா? மீண்டும் சவுக்கு மீடியா இன்டர்நெட்டில் வலம் வருமா என்றெல்லாம் கேள்வி எழுந்திருக்கிறது. போக போகத்தான் தெரியும். சவுக்கு சங்கர் மிகவும் ஆவேசமாக இருக்கிறார். மீண்டும் அவர் இன்டர்நெட் மீடியாவில் ஒரு ரவுண்ட் வருவார் என்றுதான் கூறுகிறார்கள் விவரம் தெரிந்தவர்கள். ஏனென்றால் சவுக்கு சங்கர் அப்படி ஒன்றும் கோழை அல்ல. அவர் அனைத்தையும் எதிர்கொண்டு இந்த பிரச்சனையை சமாளித்து வெளியே வந்து மீண்டும் தனது மீடியாவை தூக்கி பிடிப்பார் என்று கூறுகிறார்கள் விவரம் தெரிந்த இன்டர்நெட் வாதிகள், விவரம் தெரிந்த விமர்சகர்கள். அதன் பிறகு சவுக்கு சங்கரின் நிலைப்பாடு எப்படி இருக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சித்தார்த் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். சித்தார்த் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அதை தொடர்ந்து வருகிற ஆல் நோட்டிபிகேஷன் பட்டனையும் மறக்காமல் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.